Hi, good morning. This is Aktuel, and today we're going to see about fuels. So we know that from the school itself, we know about the fuels and the combustions. So in thermal engineering, in mechanical paper, we're going to see about fuels. Fuels are the dense reservoirs of energies that are consumed to provide energies service such as heating, transportation, and electric generation. The most probably and most important sector is to produce electric generation. So even though most fuels ultimately get their energy from the sun, they are usually considered to primary energy users. The fossil fuel examples are coal, oil, natural gas, kerosene, and propane. So these are the most fuels are commonly used. Coal is the main important thing. It is used in thermal power plant. So in this thermal power plant, coal is used to boil the water. The boil get converted into steam. The steam is run the turbine. Again it converted into water. Again it converted to steam. The continuous process. It is called Rankine cycle. So now we're going to see about just a fuels. So oil. We know that about oil, petrol, diesel, crude oil, etc. 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 So natural gas. ஸோ இதை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நேச்சுரல் கேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நேச்சுரல் கேஸ் இஸ் கோபர் கேஸ், ஸோ அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே. ஸோ ப்ரொபைன் கேஸ் இஸ் ஆல்சோ எ ஃபியூயல். வி யூஸ் இட் ஃபார் cooking purposes. Kerosene is also a cooking purposes. And the types and characteristics of fuel. There are 5 types of fuel and their uses. First one is ethanol. That is known as ethyl alcohol or grain alcohol. Ethanol, that is a methane. Methanol, flammable liquid. Colorless, that is a simplest alcohol. Diesel fuel undergoes refining process before it ready for use. Then is biodiesel and natural gas. Properties of fuel. What are the properties? Density, viscosity, heating value, flash point, fire point, pour point, cetane number, octane number, acid value are considered as the most important properties of fuel for its application in engine. So density. So டென்சிட்டின்னு பார்க்கும்போது என்ன இருக்குது, ஒரு அடர்த்தியான ஒரு பொருள் எடுத்து அது எப்படி ஆயிலெல்லாம் பார்த்திங்கன்னா டென்சிட்டி ஜாஸ்தி லைக் கம்பேர்ட் டு பெட்ரோல் அண்ட் டீசல். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிடில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இட் இண்டிகேட்டட் குவாலிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். ஒரு ஃபியூலுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இட் மஸ்ட் ஹேவிங் அ ஹீட்டிங் வேல்யூ, தட் இஸ் எரியும் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்போ எரியும். ஸோ தட் இஸ் இன் லேப் வி கோயிங் டு see about flash point and fire point. ஸோ ஃபயர் எப்போ ஆகும், ஃப்ளாஷ் எப்போ ஆகும், அந்த தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி எப்போ வந்து அது ஃப்ளாஷாகவும் ஃபயராகவும் எரியும், அப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் த ஃபியூயல் எப்போ. ஸோ அதோட அவுட்புட் வச்சு தான் நம்ம எல்லாமே இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவுட்புட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபியூயல்ஸ். ஸோ இதில் வந்து ப்ராக்சிமேட் அண்ட் அல்டிமேட் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ மாய்ஸ்சர் டிட்டர்மினேஷன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஹீட்டிங், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷனிங், இந்த ஹியூமிடிட்டிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக மாய்ஸ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ இதுலேயே அதே தான் தெர்மோகிராவிட்டி மெத்தட் யூஸ் பண்ணி மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த ஹீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிற பட்சத்தில் ஸோ ஏதாவது ஒரு ஆக்சிஜன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், பட் ஈரப்பதம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது இட் இஸ் ப்ரெசன்ட் மீன்ஸ் இட் கான்ட் ஏபிள் டு பர்ன். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேலரிக் கேஸ் வித் ரிலீஸ் மாய்ஸ்சர் அது எப்படி வெளியே போகும் அப்படின்னு சொன்னால் இன்லெட் டியூப் வழியாக ட்ரை கேரியர் கேஸ் உள்ளே வரும். சாம்பிள் இன்லெட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற வழியாக ஹீட் வென்டர் ஆகும். ஸோ அந்த ஹீட் வென்ட் ஆகும்போது என்னென்னா உள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் மட்டும் வெளியே போயிடும். ஓகேங்களா. ஓவன் கீழே ஓவன் வச்சுருப்பாங்க. ஸோ கேலோரிஃபிக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டங்கில் வந்து கேலோரிஃபிக் வேல்யூ 600 to 800. ஸோ நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்ட் பை இட்ஸ் கம்போசிஷன் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் கேலோரிஃபிக் வேல்யூ. ஸோ கேலோரிஃபிக் வேல்யூ கவர் டேங்கில் வந்து 6,000 to 800 இருக்குது. வுட்டில் வந்து 17 to 22,000, கோலில் 25 to 33,000, பெட்ரோலில் 45,000, கெரோசின், பெட்ரோலு, மீத்தேன் இதெல்லாம் வந்து ஏறத்தாழ ஒரே ரேஞ்சில் 45-50. சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், பயோகேஸு, ஹைட்ரஜனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ 1,50,000 வரைக்கும் கேலோரிஃபிக் வேல்யூ இருக்குது.
ஸோ நெட் கேலரிஃபிக் வேல்யூ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ரூட் ஆயிலு, கார்டு, ப்ரௌன் கோல், நேச்சுரல் கேஸ், யுரேனியம் இதெல்லாம் இருக்குது. அபவுட் ஃபியூயல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, CO2, ஹைட்ரஜன், சன் இதெல்லாம் சேர்ந்து தான் ஃபியூவலாக இருக்கும். CO2னா கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் வாட்டர், கம்பைன்டு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கும், சன்லைட் இதெல்லாம் தான் எரியும். நம்ம ஹீட் இஸ் மீனிங் ஆஃப் ஃபியூல் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் பர்ன் டு ப்ரொவைட் நியூக்ளியர் எனர்ஜி, ஹீட் ஆர் பவர். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மெட்டீரியல்ஸ் லைக் கோல், wood, gas can be provided when the heat burned. So we will see by next